அது எத்தனை நேரத்தில் நம்மளுக்கு இது ஆகாது. நம்ம அது போய் அடுத்த கோயில் போட பிடிக்கிறாரு மாதிரி. ஏன்னா என்ன இல்லை இல்லை சமையல் தண்ணி ஆல்ரெடி சூடில் இருந்தது. கத்தியை பிடிக்குது. உங்களுக்கு தெரியலையா வெட்டும்போது எப்படி? அதான் நல்லா நைஸாக வெட்ட இவ்வளோ என்னது பீஸ் விந்துட்டே இருக்கும். இந்த கத்திக்கா மச்சில நம்ம என்ன பண்ணுறது? நீ ஏன்னா பாயை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். எவ்வளோ இது? பை நம்பல் தாங்க. அது ஒரு நாட்டுக்கோழி கறி வந்து சுத்தமாக கட் பண்ணி மஞ்சாத்தூள் போட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து குக்கரில் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வந்து குக்கரில் வேக வச்சா தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா சரியாக வேகாது. அது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மூணு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தது வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வேக வச்சு சரி நல்லா வேக வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் விட்டோம். 5 விசில் விட்ட பிறகு நம்ம குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிட்டோம். கறி ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குது.
இது பாருங்கள் ஸ்பெஷல் மசாலா. நம்ம கறி வெந்துட்டு பிறகு தான் நம்ம தாளிக்க போகிறோம். வந்து நாட்டுக்கோழி பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கறி நல்லா வேக வச்சுக்கலாம். 5 விசில் விட்டோம், அப்பவும் சரியாக வேகலைங்க. இன்னும் ஒரு 5 விசில் விடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, இது 3த்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்துருக்கோம். இந்த மசாலா தான் நம்ம வந்து கறி வந்த பிறகு அதில் சேர்த்து நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரட்டல் செய்ய போகிறோம். பாருங்கள், நாட்டுக்கோழியில் வந்து கிரேவி செய்ய போகிறோம். அது வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டோம், கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துட்டோம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழி, நல்ல முத்தின கோழி. அந்த இது வந்து குக்கரில் வந்து ஒரு 10 விசில் விட்டு இருக்கிறோம். நல்லா வேக வச்சு அந்த கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பெஷல் மசாலா, வெங்காயம், தக்காளி, சோம்பு 3மே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறோம். நிறைய சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்பெஷல் மசாலா போட்டு இது பச்சை வாசனை போன பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன், பாருங்கள். அந்த வேக வச்சு சூப் பண்ணி சேர்த்துக்கலாங்க.
பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. கறி நல்லா வெந்துடுச்சு. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ஸ்ட்ரக்சர் பக்கா வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கலாம். நம்ம எதிர்பார்த்த சுவையான நாட்டுக்கறி, நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி கிரேவி நம்ம ஒரு கிண்டி நம்ம இறக்கலாம். நீங்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எந்தளவுக்கு மசாலா போட்டு, அளவான மசாலா போட்டு எந்தளவுக்கு செஞ்சோமோ அந்தளவுக்கு நீங்களும் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ கறி, 1 கிலோ கறியில் வந்து நம்ம வந்து இப்போது கிரேவி செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம எந்தளவுக்கு இதில் மசாலா சேர்த்தோமோ அந்தளவுக்கு நீங்களும் மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக வரும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூவி இருக்கீங்க. நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி. ஆனால் கண்டிப்பாக